ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். 21வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீஷிர்மருதம் அஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருத்துக்களில் நான் மரீஷி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. பொருளுரை. 12 ஆதித்யர்கள் உள்ளனர். அவர்களில் முதன்மையானவர் கிருஷ்ணரே. வானில் பிரகாசிக்கும் ஜோதிகளில் சூரியனே முதன்மையானது. பிரம்ம சமீதையில் முழுமுதற் கடவுளுடைய ஒளிரும் கண்ணாக சூரியன் ஏற்கப்பட்டுள்ளது. ஆகாயத்தில் 50 விதமான காற்று வீசிக்கொண்டுள்ளது. அந்த காற்றினை கட்டுப்படுத்தும் தேவரான மரீச்சி கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். நட்சத்திரங்களின் மத்தியில் இரவில் மிகவும் முக்கியமானதாக தோன்றுவதால் நிலவு கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். இந்த ஸ்லோகத்திலிருந்து நிலவும் நட்சத்திரங்களில் ஒன்று என்றும், வானில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பவையே என்றும் தோன்றுகின்றது. இப்பிரபஞ்சத்தில் அநேக சூரியன்கள் உள்ளன என்னும் கொள்கையினை வேத இலக்கியங்கள் ஏற்பதில்லை. ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. சூரிய ஒளியின் பிரதிபலிப்பினால் நிலவு ஒளிர்கிறது. அதுபோலவே மற்ற நட்சத்திரங்களும் ஒளிர்கின்றன. நிலவு நட்சத்திரங்களில் ஒன்று என்று பகவத்கீதை குறிப்பிடுவதால் இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியன்கள் அல்ல, நிலவை போன்றவையே என்பதை நாம் அறிய வேண்டும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் இங்கே கள்ளக்குறிச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வழக்கம் போல் இங்கே பகவத்கீதையிலிருந்து ஒரு அருமையான ஸ்லோகம், கிருஷ்ணர் பேசக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். இந்த பூரணத்தின் வைபவம் என்ற இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் இன்னும் அதிகமான அறிவை இதுவரைக்கும் கொடுத்தது இல்லாமல் இன்னும் உயர்ந்த ரகசியமான அறிவை வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்குகிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தையாக இருக்கிறார், எல்லா ரிஷி முனிவர்கள் உட்பட எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்றத விளக்குறார். அதுக்கப்புறமா 8வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சமான சதுர் ஸ்லோகம் அப்படின்ற 4 முக்கியமான ஸ்லோகங்கள். அதில் கிருஷ்ணருடைய உபதேசங்களை கேட்ட பிறகு 11வது ஸ்லோகத்தில் முடிஞ்ச 12வது ஸ்லோகத்திலிருந்து
பரபிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணருடைய அந்த உச்சத்தன்மையை, அந்த பரம நிலையை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறான். கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் என்று அர்ஜுனன் ஏற்றுக்கொள்வதற்கு வேறு ஏதாவது பௌத்திகமான காரணங்களை பின்வரக்கூடிய சந்ததியினர் சொல்லிடக்கூடாது என்பதற்காக அர்ஜுனன் அங்கே தெளிவுபடுத்துகிறான். கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்னுடைய நண்பர் என்பதாலேயோ அல்லது என்னுடைய உறவினர் என்பதாலேயோ நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் காரணம் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்து அர்ஜுனன் கிருஷ்ணருடைய இதுவரைக்கும் கேட்ட இந்த உபதேசங்கள் போதாது என்று உணர்கிறான். இன்னும் பகவானுடைய வைபவங்களை பகவானுடைய வாயாலே கேட்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறான். உண்மையான ஒரு பக்தன், உண்மையான ஒரு கிருஷ்ண பக்தனுக்குரிய இயற்கையான ஒரு குணம் என்ன அப்படின்னா, பகவானுடைய பெருமைகளை பகவானிடமிருந்தோ அல்லது பகவானுடைய தூய பக்தர்களிடமிருந்தோ எவ்வளவு கேட்டாலும் அவங்களுக்கு அதில் நிறைவே வராது, அவங்களுக்கு திருப்தியே இருக்காது, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ரூப கோஸ்வாமி சொல்கிறார், எல்லையில்லாத இந்த பகவானுடைய பெருமைகளை பாடுறதுக்கோ கேட்குறதுக்கோ 2 காது ஒரு வாயை வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறார். 2 காதால் எவ்வளவு கேட்டிட முடியும்? எல்லையில்லாத பெருமைகள் பகவான் கொண்டிருக்கிறார். அனந்த சேஷர் அவருடைய எண்ணிலடங்காத அந்த திருவாய்கள் மூலமாக நித்தியமாக அவருடைய பெருமையை பாடிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாயை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு 1000 வாயாவது இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறார். ஒரு 1000 காதாவது இருந்தால் பரவாயில்லை, அப்போவாது கொஞ்சம் கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ எவ்வளோ ஆசை இருக்குது பாருங்கள். இது ஏதோ கேட்கணுன்றதுக்காக, ஏன்னா ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் ஒரு 15-20 பேர் உட்காந்துட்டு நம்ம பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்படின்றதுக்காக ரூப கோஸ்வாமி கண்டிப்பாக கேட்கல. ஏன்னா இப்படிலாம் ஒன்று நடக்கும் அப்படின்னு அவரை எதிர்பார்க்கலை. ஏன்னா ஒரு பக்தர்கள் என்றைக்குமே இந்த மாதிரி நம்முடைய பெருமைகளை பேசுவாங்க அப்படின்றதுக்காக எந்த காரியத்தையும் செய்யறது கிடையாது. உண்மையிலேயே ரூப கோஸ்வாமியினுடைய மனநிலை அப்படி இருந்தது. உண்மையிலேயே அவர் அதை விரும்பினார். உண்மையிலேயே அவருக்கு பகவானுடைய பெருமைகளை கேட்குறதுல ஆர்வம் இருந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம், பரீட்சித் மகாராஜர் உலகத்தையே ஆட்சி செஞ்சவர். எல்லாத்தையும் முற்றிலுமாக திறந்துட்டு கங்கை கரையில் உட்காந்துட்டு பாகவதம் கேட்குறார். எப்படி? நம்மளது மாதிரியா வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம் உட்கார்றதுக்குள்ளே இடையில ஒரு 10 தடவை செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருக்குதா, ஃபேஸ்புக்கில் ஏதாவது புது ரீல்ஸ் வந்திருக்குதா, அல்லது இடையில பல சிந்தனைகள், அப்படிலாம் இல்லை. பரீட்சித் மகாராஜர் அப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறார். அதே பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம், 10வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்தில் இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப ஆர்வத்தோடு இன்னும் அதிகமாக பகவானுடைய உன்னதமான லீலைகளை விவரிக்க தொடங்குறார். ஸோ அப்படி தூய பக்தர்கள் எப்பொழுதுமே அவங்க திருப்தி அடைகிறதே கிடையாது. அதனால் இந்த அத்தியாயத்திலையும் இந்த பகவத்கீதையிலையும் இங்கேயும் நாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி
பகவான் இந்த ஐஸ்வர்யங்களை, இந்த வைபவங்களை விவரிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி 18வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன கேட்குறான்? இதே போன்ற கருத்தினை அது பொருளுரை. ஜனார்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது உமது வார்த்தைகளில் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். அதே தான் இப்போ அர்ஜுனனும் எனக்கு இதுவரைக்கும் 9 அத்தியாயங்கள் உபதேசம் பண்ணிட்டார், ஆனாலும் போதாது, இன்னும் சொல்லிக்கிட்டே இருங்க, இன்னும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அமிர்த மாதிரி இருக்குது, அந்த அமிர்தத்தை நான் இன்னும் சுவைக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அதனால் கிருஷ்ணர் 19வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? சரி, எல்லாத்தையும் சொல்லணுன்னா அது முடியாது. அதனால் என்ன சொல்கிறார்? எல்லா உயிர்களின் இதயங்களில் வீற்றிருக்கும் அதுக்கு முன்னாடி சொல்கிறார், அப்படியே ஆகட்டும், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன், ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகின்றேன். ஏனெனில் அர்ஜுனா, தனது வைபவங்கள் எல்லையற்றவை, அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படின்னும் போது சொல்லிகிட்டே போயிட்டுருக்க முடியாது, பகவத்கீதை முடியவே முடியாது இல்லையா? அதனால் நான் ரொம்ப முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகத்திலிருந்து வைபவத்தை விவரிக்க தொடங்குகிறார். 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், எல்லா உயிர்களின் இதயங்களில் வீட்டிருக்கும் பரமாத்மா நானே, எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் கேட்டுட்டீங்க. இன்றைக்கி ஸ்லோகத்தில் ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருத்துக்களில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. இப்போது இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஆதித்யர்கள், ஜோதிகள், மருத்துக்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு குழுவாக இருக்கிற இடத்துல அதில் சிறந்தது யார்? குழுவாக ஒரு நபர்களாக இருக்காங்க அல்லது ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா அதில் சிறந்தது யார் அல்லது சிறந்த பொருள் எது? அது பகவானை பிரதிநிதிக்கக்கூடியது அப்படின்றத இங்கே சொல்கிறார். ஆதித்யர்கள், ஆதித்யா அப்படின்னா யார் தெரியுமா? சூரியன். ஆதித்யர்கள் 12 பேர் இருக்காங்க. எத்தனை மாதம் இருக்குது நமக்கு வருஷத்தில்? 12 மாதங்கள். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியனை இயக்குறதுக்கு ஒரு தேவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. இப்போது வருணா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷ்ணு, இப்படி 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. இந்த 12 பேரில் இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? நான் விஷ்ணு. அதே மாதிரி ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன். நிறைய விதமான ஜோதிகள் இருக்குது, பிரகாசிக்கக்கூடிய விஷயங்கள். அதில் சூரியன் சிறந்தது, அதுதான். அதே மாதிரி மரீச்சி, மருத்துக்களில் மரீச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரபாத பொருளுரையில் சொல்கிறார், 50 விதமான காற்றுக்கள் ஆகாயத்தில் இருக்குது. இந்த உலகத்தை ஒன்றிணைத்து இயங்க வைக்கிறதுக்கு முக்கிய பங்காக அந்த காற்றுகள் இருக்குது. ஸோ அந்த காற்றுகளில் மரீச்சி ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி நட்சத்திரங்களில் சசி, அதாவது நிலவு, பகவானுடைய பிரதிநிதியாக இங்கே சொல்லப்படுது. இப்போது இந்த மாதிரி
பகவானுடைய இந்த வைபவங்களை பற்றி நம்ம கேட்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போது எல்லாத்தையும் இப்போ பகவான் இங்கே சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா, புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஜீவாத்மாக்களான நமக்கு எல்லாருக்குமே ஒரு எல்லைக்கு உட்பட்ட திறன் தான் இருக்குது. ஏன்னா நம்ம புலன்கள் பூரணமானவை கிடையாது இல்லையா? நம்ம புலன்களால் இப்போ காது இருக்குன்னா காதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒலி இருந்தால் தான் அதை கேட்கும். ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் சப்தம் வந்ததுனால நமக்கு கேட்காது, ரொம்ப லோவாக இருந்தாலும் நமக்கு கேட்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு சப்தம் இருந்தால் தான் நம்ம காதுகளுக்கு கேட்கும். நம்ம கண்ணுக்கும் அதே மாதிரி தான். ஒரு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது, அதே இப்படி ரொம்ப நெருக்கி வச்சு பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நான் வச்சு படிக்கணும். நெருக்கி இப்படி வச்சு படித்தேன்னா படிக்க முடியாது. அதே ரொம்ப அங்கே வச்சு என்னை படிக்க சொன்னீங்கனாலும் படிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம புலன்கள், எல்லா புலன்களுமே குறைபாடுகள் கொண்டது, பூரணமானவை கிடையாது. அப்போது எல்லையில்லாத பகவானுடைய பெருமைகளை நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. அதனால தான் பகவானே இங்கே முக்கியமானவை மட்டும் சொல்கிறார். இருந்தாலும் அந்த முக்கியமானவை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னாலும் அதுவும் முடியாது தான். ஆனாலும் பக்தர்கள் புரிஞ்சிக்க முயற்சிக்கிறாங்க. காரணம், தன்னுடைய திறமையினால், தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால, தன்னுடைய முயற்சியினால் அது சாத்தியமாகும்னு பக்தர்கள் நினைக்கிறது கிடையாது. பகவானுடைய கருணையால், பகவானுடைய பக்தர்களான தூய வைஷ்ணவர்களுடைய கருணையால், என்னுடைய குருவோட கருணையால் அவங்க விருப்பப்பட்டால் அந்த பகவானுடைய பெருமைகளில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அப்படி தான் பக்தன் நினைக்கிறான். அதனால் பக்தன் எனக்கு தெரிஞ்சிடும், நான் புரிஞ்சிடுவேன், எனக்கு எல்லாம் பகவானை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக அல்லது அப்படி ஒரு எண்ணத்தில் அவன் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறது கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் அர்ஜுனன் சொல்கிற மாதிரி பகவானுடைய பெருமைகளை நமக்கு புரியலைன்னாலும் கூட அதை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அல்லது பெருமைகளை பாடிக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. ஏன்னா அது திவ்யமான விஷயம். பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் எல்லாமே திவ்யமானது. இந்த பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்கிறார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் அப்படிங்கிறார். பகவானை பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் அது திவ்யமானது. அப்போ அந்த திவ்யமான விஷயத்தை பக்தர்கள் கேட்டாலோ படித்தாலோ அல்லது அதை பாடினாலோ அல்லது மற்றவங்க சொல்கிறத காதால் கேட்டாலோ என்ன செய்தாலும் அது சம்பந்தமான செயல்களில் ஈடுபடும் போது அது அமிர்தம் போல அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது, ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. பௌதிக உலகத்தில் மக்கள் தன்னுடைய பெருமைகளை கேட்குறதுக்கு விரும்புகிறாங்க, தற்பெருமை பேசிக்கிறாங்க. நீங்கள் உங்களை யாருக்காவது அனுபவம் இருக்கான்னு தெரியல, இந்த ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி கிளப்லாம் நிறையா இருக்குது. அங்கே எல்லாம் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் வருவார், அவங்க ஒரு 500 ரூபா அல்லது 1000 ரூபா அல்லது அதிகபட்சமாக ஒரு 5000 10,000 செலவு பண்ணி சமூக சேவைன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு நிலை கூட வைக்கிறதோ அல்லது கோடை காலத்தில் ஏன்னா ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அந்த காரியத்தை
பெருமையாக இதெல்லாம் இவங்க எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரொம்ப பெருமையாக ஒரு சிலர் பேரெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமாக இருக்காது அப்படின்னு பெருமையாக பேசுவார். இவர் போய் உட்காந்துருவார். இன்னொருத்தர் வருவார், யார் முன்னாடி வந்து பேசினாரோ அவரை பற்றி பெருமையாக பேசுவார். இப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நீ ஏன் முதுக சொரிஞ்சு விடு, நான் முதுக சொரிஞ்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இந்த பௌத்திக உலகத்தில் பொதுவாக நம்ம பார்க்குற விஷயம். ஆனால் பக்தர்கள் அந்த மாதிரி தன்னுடைய பெருமையோ அல்லது மற்றவர்களுடைய பெருமையோ கேட்குறதுக்கு விரும்புறது கிடையாது. பக்தர்களை பொறுத்தவரை பகவானுடைய பெருமைகளை தவிர வேறு எதுலேயும் அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. பகவானுடைய கதையை கேட்குறத தவிர வேறு எதுலேயும் அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அதுதான் பக்தர்களுக்கும் மற்ற பௌதிகவாதிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஸோ இப்போது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருத்துக்களில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் நிலவு, இந்த விஷயங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிரபுபாதர் பொருளூரில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பல விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஆதித்யர்கள் சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நவீன காலத்தில் தற்போதைய இந்த உலக பற்றின மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதுக்கும் பகவத்கீதையிலையோ பாகவதத்திலேயோ அல்லது வேறு வேத சாஸ்திரங்களில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், இந்த உலகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சூரியனை போல அப்படின்றாங்க. ஆனால் பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், நட்சத்திரங்களில் நான் நிலவு சசி, என்ன சொல்கிறார், நட்சத்திரானாம் அகம் சசி. இங்கே நட்சத்திரங்கள் வந்து சூரியன்னு சொல்லலை, சூரியனை போலன்னு சொல்லலை, நிலவை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சூரியனுடைய இயக்கம், இந்த மாதிரி 12 ஆதித்யர்கள் மாதத்துக்கு ஒருத்தர் பொறுப்பேற்று அதை இயக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நவீன காலத்தில் சொல்லும்போது அவங்க நிறைய முரண்படுறாங்க இதுக்கு. அப்போது இந்த முரண்பாடுகள் பக்தர்கள் இடையில் என்றைக்கும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதாவது கர்மிகளுடைய சிந்தனை என்னவோ அந்த தாக்கம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. நமக்கு எப்போதுமே சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதில் தான் பூரண நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து இதை ஏற்றுக்கலை, இது விஞ்ஞானபூர்வமாக இல்லை, இது குருட்டு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே ஆமாம் இல்லை இது விஞ்ஞானபூர்வமாக இல்லையே, நம்மளால் இதை நிரூபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிறத ஏற்றுக்க முயற்சிக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே விஞ்ஞானிகள்ன்ற பெயர்லையோ தத்துவவாதிகள் அல்லது பண்டிதர்கள் அல்லது அறிஞர்கள் பேராசிரியர்கள்ன்ற பேரில் எந்த நபராக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு ஆய்வு செய்தாலும் அல்லது அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு கூற்று சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது பூரணமில்லாத அறிவு. ஏன்னா இங்கே யாருமே பூரணமானவர்கள் கிடையாது. முன்னாடியே நம்ம சொன்னது போல் எல்லாருமே குறைபாடு உள்ளவர்கள். அப்போ குறைபாடு உள்ளவர்கள் குறைபாடு உள்ள அறிவை தான் கொடுக்க முடியும். ஆனால் சாஸ்திரம் என்பது, இப்போ பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம்னா சாக்ஷாத் பகவானே பேசுகிறார். இது கிருஷ்ணருடைய வார்த்தைகள். பகவான் உவாச்ச அப்படின்னு வியாசதேவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இதில் குழப்பமே கிடையாது. பகவான் பூர்ணமானவர். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஸோ பகவான் பூர்ணமானவர். பூர்ணமான நபர்கிட்டருந்து
எந்த அறிவு நமக்கு கிடைக்குதோ அந்த அறிவு பூரணமானது. அந்த அறிவில் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுகிற விஷயமே இருக்காது. ஆனால் விஞ்ஞானிகள்கிட்ட அப்படி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றியதை பற்றி விஞ்ஞானம் என்ன சொன்னுச்சு, இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னா இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதும் இன்றைக்கி சொல்கிறதும் கூட ஒரே மாதிரி இருக்காது. இவ்வளவு ஏன் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறத கற்பனைன்னு சொல்கிறாங்க, இது மன யோகத்தில் யாரோ எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க இதை விட பெட்டராக ஏதாவது பண்ணுறாங்களான்னா ஒன்றும் கிடையாது. இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? இப்போ டார்வின்னு ஒருத்தர் வந்தார், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் குரங்காக இருந்தாங்க, ஸோ நான் அந்த குரங்குலேருந்து வந்தவன், நான் ஒரு குரங்குன்னு சொல்லி ஒரு கொள்கையை கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி இருக்க விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? அதை அப்படியே தான் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிறாங்க. யாராவது ஆய்வு செய்கிறாங்களா? யாராவது அதை நிரூபணம் பண்ணுறாங்களா? குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான்றதுக்கான நிரூபணம் ஏதாவது இன்றைக்கி வரைக்கும் இருக்கா அப்படின்னா கேட்டால் கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் என்றைக்கோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி கண்மூடித்தனமாக அதை அடிப்படையில் மற்ற விஷயங்களை விஞ்ஞானன்ற பேரில் வளர்க்க முயற்சிக்கும் போது அது கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது. ஆனால் பூரணமான அறிவை கொடுத்த பகவான் சொன்ன சாஸ்திரத்தின் அடிப்படையில் பூரணமான புலன்களை கொண்டிருந்த தூய வைஷ்ணவர்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்துக்காக மட்டுமே வாழ்ந்த தூய வைஷ்ணவர்கள் சொன்ன அறிவை கேட்டால் அது கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்றாங்க. எது சரி, எது நியாயமானது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி நவீன கால விஞ்ஞானமோ அல்லது நவீன கால மக்கள் நினைக்கிற மாதிரி நம்மளால் விஞ்ஞானபூர்வமாக எல்லாத்தையும் விளக்கி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு கிடையாது. அது சாத்தியமும் இல்லை, அது முடியவும் முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக விளக்கணுன்னா எப்படி அது சாத்தியமாகும்? அது சாத்தியமாகாது. ஆனால் அதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆகாது. அதுக்காக இப்போது நமக்கு சில விஷயங்கள் ஒத்துப்போகுது, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு ஒத்துப்போகிறது. ஸோ அதை மட்டுமே எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னா அதுவும் தவறு. அது அர்த்த குக்குட்டி நியாயம், அறக்கோழி தத்துவம். என்னென்னா, ஒருத்தர் ஒரு கோழி வளர்த்துட்டு இருந்தார். அந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டை போட்டுட்டு இருந்தது. தினம் ஒரு முட்டை கிடைச்சது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது தங்க முட்டை அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் யோசிச்சார், ஆனால் இந்த கோழிக்கு நிறைய தினமும் வேற போட வேண்டியிருக்கே, அதுக்கு செலவாகுதே, அந்த செலவு இல்லாமல் பண்ணிட்டா முட்டை பின்பக்கம் தான் இருந்து வருது, நமக்கு பின்பக்கம் இருந்தால் போதும். வாய் இருந்தால் தானே இறை சாப்பிடுது, காலத்தை வெட்டிடலாம். அப்போ இறை செலவு மீதி ஆகும் இல்லை? இல்லைன்னா அந்த முட்டையிலேருந்து பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்? கழுத்தை அறுத்துட்டார். முட்டை கிடைக்குமா? இப்போ மொத்தமாக போச்சு இப்போது, இல்லையா? அது மாதிரி தான் சாஸ்திரங்கள்லேருந்து நமக்கு எது சரின்னு படுதோ, எது நமக்கு இன்னைக்கு காலத்துக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கோ அதை மட்டும் ஏற்றுக்கலாம். மற்றதெல்லாம் முரண்பாடாக இருக்கிற விஷயம், நம்மளால் விளக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும்
ஏன் தேவையில்லாமல் தூக்கி தலையில் வச்சுட்டு நம்ம குழம்பி போகணும், அதனால் மற்றதெல்லாம் நிராகரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சனாலும் அதுவும் சரியில்லை. நமக்கு அது பரிந்துரைக்கப்படலை, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முழுசாக ஏற்றுக்கணும். கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ கிருஷ்ணர் கீதையில் சொல்லக்கூடிய எல்லா உபதேசங்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வானவியல், ஜோதிடம் இந்த மாதிரியான அறிவு உடையவர்கள் எப்போ எல்லாம் கிரகணம் வருது அப்படின்றத மிக துல்லியமாக அவங்களால கணித்து சொல்ல முடியுது. இந்த பகுதியில், உலகத்தோட இந்த பகுதியில் இந்த சமயத்தில் சந்திர கிரகணம் தெரியும், இந்த பகுதியில் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்ற விவரங்கள் நமக்கு வருது இல்லையா? அதை யார்? இந்த வானவியல் வல்லுநர்கள் கணித்து நமக்கு அதை சொல்கிறாங்க. இது சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான், ஜோதிட சாஸ்திரம்ன்றது இருக்குது. அதை தெரிஞ்சவங்க, அதை படித்தவங்க அதன்படி அதை கணித்து அவங்க சொல்கிறாங்க. அப்போது இப்போ அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா அது கண்கூட நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிற அந்த தினத்தில் கிரகணம் உண்டாகிறது, அது நம்ம கண்கூட பார்க்குறோம். ஸோ அதை ஏற்றுக்கலாம். இப்போது இங்கே மரீச்சியை பற்றி சொல்லியிருக்கு. நமக்கு மரீச்சின்னா யாருன்னு தெரியுமா? மருத்துக்கள் 49 பேர், 50 பேர், சில இடங்களில் 49 சொல்லியிருக்கு, சில இடங்களில் இங்கே 50 பேருன்னு சொல்கிறார் பிரபுபாதர். நமக்கு தெரியாது. உடனே தெரியாத ஒரு விஷயத்தை போய் ஏன் நம்ம போட்டு குழப்பிக்கணும்? இதை நம்ம தவிர்த்தரலாம் அப்படின்னா அது தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயங்க முடியாது. இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக தான் இருக்குது. இதெல்லாமே பகவானால் படைக்கப்பட்டவை. நீங்கள் நவ கிரகங்களை ஏற்றுக்கிறீங்க அல்லது சூரிய சந்திரனை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அப்போ பகவானால் படைக்கப்பட்ட மற்ற எல்லாவற்றையுமே தான் ஏற்றுக்கொண்டாகணும். அகம் ஆதிர்ஹி தேவானாம், எல்லா தேவர்களையும் நான் தான் படைக்கிறேங்கிறார். அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் மூலங்கிறார். அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்தத்தை, எல்லாத்தையும் நான் தான் படைக்கிறேங்கிறார். அப்போது எல்லாவற்றையுமே தான் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டாகணும். அப்படின்னா நம்ம சாஸ்திரங்களில் பூரண நம்பிக்கை கொண்டிருக்கணும். அப்போ தான் நமக்கு பகவான் இங்கே என்ன சொல்ல வராருன்றது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் ஆழமாக எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது சாத்தியமும் கிடையாது, முன்னாடி சொன்னது போல. ஆனால் அதுக்காக எதையுமே நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு இருந்தால் அப்போது இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு வியாசதேவர் இவ்வளோ சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறார்? எதுக்காக பகவான் இவ்வளோ உபதேசங்களை கொடுக்கணும்? நம்ம எதையுமே தெரிஞ்சிக்க முடியாதுன்னு இருந்தால் பகவான் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம குரு கருணையோடு நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் நமக்கு வைஷ்ணவர்கள், குரு, ஆச்சாரியர்களுடைய கருணையோட பகவானுடைய கருணை இருக்கணும். பக்தன் அதில் தெளிவாக இருந்தால் போதும். அதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஸோ அப்படி இந்த பகவானுடைய இந்த வைபவங்களில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன கால மக்களுக்கு முரண்பாடாக தெரியலாம். நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் மக்கள். ஆனால் அதுக்காக நம்ம அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்ம முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கணும். எப்படி அந்த முழுமையான நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது?
நமக்கு யார் இந்த பூரணமான அறிவை கொடுத்துருக்காரோ, சில பிரபுபாதர் மாதிரியான ஒரு தூய வைஷ்ணவர்களுடைய சங்கத்தில் நம்ம எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். பக்தர்களுடைய சங்கம் யாருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கோ அந்த பக்தர்களுடைய சங்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ பிரபுபாதருடைய புத்தகங்களை தினமும் படிக்கிறோம், பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்குறோம், பிரபுபாதருடைய புத்தகங்களில் கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைகள் படி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிறோம், நம்ம செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னா, அப்போது அது நம்மளுடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும். சங்கா சஞ்சாயத்தை காம, நம்ம யாரு கூட பழகிறோமோ அதுபோல தான் நம்மளுடைய உணர்வு மாறும். எப்படிப்பட்ட நபர் கூட பழகிறோம்? நீங்கள் ஒரு வியாபாரி அப்படின்னா, நல்ல வியாபாரம் தெரிஞ்ச, வியாபாரத்துறையில் இருக்கிற, வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களை அணுகி அவங்க கூட பழகி அந்த நுணுக்கங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அப்போ தான் வியாபாரியாக நம்மளும் வர முடியும். நம்ம ஒரு வியாபாரி ஆகணுன்னா வியாபாரிகளோடு பழகும்போது தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்க முடியும். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு சாதுவாக ஆகணும், நம்ம ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, அப்போது நம்முடைய முயற்சியும் ஏற்கனவே சாதுவாக இருக்கக்கூடிய பக்தர்களோட சங்கம் கொள்ளணும். அதே சமயத்தில் அசத்சங்க தியாக, சாது இல்லாதவர்களுடைய, பக்தர் அல்லாதவர்களுடைய சங்கத்தை தியாகம் பண்ணணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அப்படி செய்யும்போது நம்மளால் இந்த பக்தியில் மேம்பட முடியும், முன்னேற முடியும். அப்போது நம்மளால் கிருஷ்ணர் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதுல குழப்பமே இருக்காது. எப்படி அர்ஜுனன் மேலும் மேலும் கேட்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறானோ அந்த மாதிரி ஆர்வம் வரும். நமக்கு படிக்கும்போதெல்லாம் குழப்பமே இருந்துட்டு இருக்கக்கூடாது, இருக்காது. அப்படி நம்ம சொன்ன வழிமுறைப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து நம்ம பக்தர்கள் மூலமாக இதை கற்றுக்க முயற்சிக்கும் போது நமக்கு குழப்பம் வராது, தெளிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கிற போல தெரியும். நமக்கு இதில் தெளிவில்லாமல் போகும். தெளிவில்லாமல் சந்தேகத்தோடு நம்ம பயிற்சி பண்ணும்போது அப்போது நம்மளால் முன்னேற்றம் அடைய முடியாது, இதில் வெற்றி அடைய முடியாது. பூர்ண நம்பிக்கை இருக்கணும். சாஸ்திரபித்தி முத்ரஸ்ய வர்த்ததே காமகாரத்தை. நம்ம தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு செயல்படணும். ஆச்சாரியர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிற வழிமுறைகளை பின்பற்றணும். அப்போது நம்மளால் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட, தத்துவபூர்வமான நுணுக்கமான விஷயமாக இருந்தால் கூட, பகவான் நமக்கு அதை புரிய வைக்கணும்னு நினச்சா பகவான் புரிய வைப்பார். இப்போது அமெரிக்காவில் மக்கள் ஹிப்பிகளாக இருந்தாங்க. ஹிப்பிகள்னால் ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டு முறையும் இல்லாமல், எந்த ஒழுக்கம் விதிகளும் கடைபிடிக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த பணக்கார பிள்ளைகள். அமெரிக்காவில் எல்லா வசதிகளும் இருந்தும் எல்லாரும் மாதிரி குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் நம்ம புதுமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த ஒரு ஒழுக்க விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் தன் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். உடை உடுத்திக்கணுமா? அவசியமே இல்லை. எல்லாரும் உடை உடுத்தி ஆகணுன்றது அவசியம் என்ன இருக்குது? அப்படியே நிர்வாணமாகவே வீதியிலே படுத்து கிடப்பாங்க, எங்கே வேணால் படுத்து கிடப்பாங்க, யார் கூட வேணால் உறவு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட மிருகத்தை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஆனால் பிரபுபாதர் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு வர்றார். வந்துட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடுறார்.
பகவத்கீதையிலிருந்து உபன்யாசங்கள் கொடுக்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேட்க தொடங்குறாங்க. அந்த அளவுக்கு சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது, கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, கலாச்சாரம்னா என்ன ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்படி எதுவுமே தெரியாத அந்த மக்களை உயர்ந்த வைஷ்ணவர் என்ற தளத்துக்கு கொண்டு வர்றார். உலகத்திலேயே எத்தனையோ விதமான மக்கள் இருக்காங்க. அதில் ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்னா அது வைஷ்ணவராக இருக்கிறது. பகவான் விஷ்ணுவோட கிருஷ்ணருடைய தூய பக்தராக ஆவது. பிரபுபாதர் நிறைய பக்தர்களை இந்த மாதிரி தூய வைஷ்ணவர்களாக மாற்றினார். அவங்களால புலனின்ப தவிர வேறு எதையுமே நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் புலனின்பத்தை முற்றிலுமாக துறந்து கிருஷ்ண சேவைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிஞ்சது. காரணம் ஒரு தூய பக்தர், அவருடைய அந்த சங்கம் அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்தது அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போவும் நமக்கு அந்த சங்கம் இருக்குது, இப்போவும் நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. பாரத பூமியில் பிறந்த நம்ம எல்லாரும் புண்ணிய ஆத்மாக்கள் தான். எல்லாருமே சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ பகவானுடைய நாமத்தை கேட்டிருப்போம், பகவானுடைய பெருமைகளை கதைகளை கேட்டிருப்போம். குறைஞ்சது சினிமாவில் டிவியில் அப்படி இப்படியாவது கேட்டிருப்போம். ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கர்கள் மாதிரி எதுவுமே தெரியாதவங்க கிடையாது. ஆனாலும் கூட இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு தானே, நம்ம பெருமாள் தானே, நம்ம கிருஷ்ணர் தானே, எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் யாரும் பகவத்கீதையை படிக்கிறது கிடையாது, பகவத்கீதை கேட்குறதுக்கும் விருப்பம் கிடையாது. பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அது ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. ஒரு பக்கம் சின்ன வயசுலேருந்து ஏதாவது கேட்டு வளர்ந்துட்டுருக்கோம், அது ஒரு பாக்கியமான ஒரு சூழ்நிலை தான். இது புண்ணிய பூமியில் நம்ம பிறந்ததுனுடைய விளைவு அது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு சுத்தமாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் போலவே புலனின்பம் மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளாக மாறிக்கிட்டு இருக்கு. புலனின்பத்துக்காக மக்கள் எந்த அளவுக்கு வேணால் கொடூரமாக, கேவலமாக, மோசமாக எப்படி வேணால் நடந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் கூட எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயத்தை பிரபுபாதருடைய புத்தகங்களும் பிரபுபாதருடைய உபன்யாசங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும். இப்போ நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரபுபாதருடைய உபதேசங்களுடைய தாக்கம்தான். பிரபுபாதர் இல்லாமல் நம்ம ஒருத்தர் சந்திச்சிருக்க முடியாது. யாருக்காவது வாய்ப்பு இருந்திருக்குமா? என்னை யாராவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? நான் கள்ளக்குறிச்சி வர்றதுக்கே வாய்ப்பே இருந்திருக்காது. எனக்கும் கள்ளக்குறிச்சிக்கு சம்மந்தமே கிடையாது. பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி நான் வந்ததே கிடையாது. அதுக்கு அப்புறமும் வந்திருப்பேனான்றது தெரியாது, பக்திக்கு வரலன்னா. அப்படியே வந்தால் கூட உங்களெல்லாம் சந்திக்கப்போனா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் அது சான்ஸே கிடையாது. ஆனால் இப்போ பக்தி நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கு. அப்போது நம்மளால் இந்த நிலையை அடைய முடியுது அப்படின்னா இன்னும் மேம்பட முடியும், நம்மளை இன்னும் நம்ம மேம்படுத்திக்க முடியும், நம்மளால் இதில் பக்குவத்தை அடைய முடியும். இப்போது ஏன்னா மற்றவங்களை போலவே எல்லா விதமான புலனின்பத்திலும் ஈடுபட்டு இருந்த நம்ம பல விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்க முடியுது. எப்போது இந்த அளவுக்கு வர முடிஞ்ச நம்ம கண்டிப்பாக இன்னும் மேலே வர முடியும், கண்டிப்பாக இன்னும் இதில் பக்குவத்தை அடைய முடியும். அதில் நம்ம சந்தேகப்படவே கூடாது. அப்போது நம்மளால் இது முடியுதுன்னும் போது அப்போது மற்றவங்களாலேயும் முடியும், எல்லாராலேயும் இது முடியும். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும். எப்படி ஒரு பக்தர் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அது மாதிரி
நம்மளும் இந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கணும். ஸோ மேரத்தானில் நீங்கள் எல்லோரும் புத்தக விநியோகம் பண்ணிங்க. டிசம்பர் மாதத்தில் பண்ணின எல்லா பக்தர்களுக்கும் பெரிய நன்றி. இன்னும் நிறைய பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் மட்டும் புத்தக விநியோகம் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் சட்டமெல்லாம் கிடையாது. ஜனவரி மாதத்துலேயும் புத்தகம் விநியோகம் பண்ணுன்னா நல்ல விஷயம்தான். ஜனவரி மாதத்துலேயும் நம்ம பக்தர்களை உருவாக்கலாம். பிப்ரவரி மாதத்துலேயும் செய்யலாம், மார்ச் மாதத்துலேயும் செய்யலாம், 12 மாதத்துலேயும் பண்ணலாம். ஸோ அதனால் தொடர்ந்து புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்கள், பிரச்சாரத்தில் ஈடுபடுங்க. உங்களுடைய சாதனாவை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சாதனாவை நீங்கள் சிறப்பாக பண்ண தான் அது சிறந்த பிரச்சாரமாக மாறும். உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் பக்தி பயிற்சி பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அதுவே மிக சிறந்த பிரச்சாரம். பார்க்குற மற்றவங்களுக்கு ஓ நம்மளும் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சிறந்த பிரச்சாரம். இப்போ என்ன மாதிரி காவியை உடுத்திட்டு இருக்கவங்க சொன்னால், சாமி உங்களுக்கு என்ன சாமி, உங்களுக்கு ஆசிரமம் இருக்குது, சாப்பாடு போடுறாங்க, தங்கிறதுக்கு இடம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வேலைக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பல பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நீங்கள் அதே வேலைகளை செஞ்சுக்கிட்டு பக்தியும் சிறப்பாக பண்ணுறீங்க, ஒரு சிறந்த குடும்பஸ்தராக இருக்கீங்க. பக்தி பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது அப்படின்றத மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற மிக சிறந்த பிரச்சாரம். பல விதங்களில் ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசியை விட கிரகஸ்தருக்கு சிறப்பாக பிரச்சாரம் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லலாம், நானும் உங்களை மாதிரி தாங்க, நானும் வேலைக்கு போகிறேன், எனக்கு குடும்பம் இருக்குது, நானும் சம்பாதிக்கணும், எனக்கு பொறுப்புகள் இருக்குது, நான் பண்ணும்போது ஏன் உங்களால் பண்ண முடியாதுன்னு நீ கேட்கலாம். பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி.